ஐயா எமர்ஜென்சியா கிளம்புறாரு. இன்னைக்கு கேஸ் எல்லாம் இன்னொரு நாள் லிஸ்ட் பண்ணுவோம். சார் சார் என் நகையை கொடுத்துட்டு போங்க சார். எங்க சார் எடுத்து போகுது? எல்லாரும் வந்திருக்கு சார். நீ எங்க வேணாலும் போங்க சார். என் நகையை கொடுத்துட்டு போங்க. நான் 4 மாசமா அழிஞ்சிட்டு இருக்கேன் சார். உன் கண்ணு முன்னாடி இருக்க நகையை கொடுத்துட்டு போங்க சார். சார் என் போனுக்கு நான் வாக்கு கொடுத்தாச்சு. இன்னைக்கு நகையை கொடுக்கணும். உங்க பாட்டுக்கு போனா எப்படி? என் நகையை வாங்கி கொடுங்க சார். எனக்கு நகையை வேணும். கோபப்படுவாரு. யோ தேவி நான் சாம்பர் கோஸ் திருடக்கிட்டே வாங்கியாச்சு. சார் கோர்ட்ல எப்படியா கத்துவீங்க? பேபி சார் கிளைண்ட்ன்றதுனால தான் விட்டாரு. இல்லைன்னா தூக்கி உள்ள வச்சிருப்பாரு. ஜட்ஜ் 1000 ரீசனுக்கு போவாரு. மரண வாக்கு மூலமா இருக்கலாம், இல்ல அவர் வீட்டுல எமர்ஜென்சியா இருக்கலாம். எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. ஜட்ஜ் எல்லாம் கடவுள் மாதிரி கேள்வி கேட்க கூடாது. கை எடுத்து கும்பிடணும். அறிவு இருக்கா உனக்கு? பெரிய இவனா நீ? ஜட்ஜி கிட்ட அப்படிதான் பேசுவியா? உனக்கு இது ஒரு கேஸ், எனக்கு டெய்லி இங்க 1000 கேஸ் இருக்கு. நீ 1000ல் ஒரு கேஸ் கூட முடிக்க மாட்டா சார். ஜிபே இந்த பிரியாணி சாப்பிட்டு நடக்கே உள்ளு. நான் வேற அசிங்கமா கேட்கறாரு ஐயா சேம்பர்ல கூப்பிட்டு. பைத்தியக்காரன். இனிமே யாரை வச்சு இந்த நகையை வாங்குறேன்னு பாக்குறேன். சார் சாப்பிடு சார். ஒன்ன மாதிரி தான் சார் நானும் கேஸ் நடத்துறதுக்காக தான் இங்கே வந்தேன். நம்ப முடியல. இல்லை 30 வருஷம் முன்னாடி நான் இங்கே வரும்போது உன் பொண்ணு வயசு தான் சார் எனக்கும். ஒரு ஆக்சிடெண்ட்டில் மொத்த குடும்பமும் போயிடுச்சு. நானும் செத்துட்டேன்னு எங்கள் ஏரியா எம்எல்ஏ டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டான். இல்லை நான் சாகலை, உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு கேஸ் நடத்துறதுக்காக இங்கே வந்தேன் சார். என்கிட்ட இருக்க கடைசி காசை இவங்க பிடுங்குற வரைக்கும் கேஸ் நடத்தினேன் சார். 17 வருஷம். அப்புறம் முடியல, காசும் இல்லை நாதியும் இல்லை. அப்புறம் இவங்க சொல்கிற வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க கொடுக்குற 5 10 வாங்கிக்கிட்டு இந்த அவங்களோட பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இங்கே இருக்க பழகிட்டேன். வெளியில் எங்கேயும் வேலைக்கும் போக முடியல, ஏன்னா நான் செத்துட்டேன். அதான் பேய் என் பேர் சார். என் நிஜ பேரை மறந்தே ரொம்ப வருஷாச்சு சார். கோர்ட்டுக்கு வந்தால் தண்டனை கிடைக்குன்னு நினைக்கிறாங்க சார். கோர்ட்டுக்கு வர்றதே தண்டனை சார். சாப்பிடு சார். இங்கே கேஸ் நடத்த நிறைய தெம்பு வேணும். சாப்பிடு. இது ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்கய்யா. கோர்ட்டால் தீர்க்க முடியாத பிரச்சனையை கூட இந்த சாமி தீர்த்து வச்சிரும். உடனே நீதி இருக்கிற முரட்டுத்தனமான சாமி.